தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமை ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சிமக்கே. பிரிவு 8 இறைவார்த்தைகள் 51 59 முடிய. காலத்தில் இயேசு யூதரிடம், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன் தான் என்பதை இப்போது தெரிந்துவிட்டது. அபிரகாம் இறந்தார், இறைவாக்கினரும் இறந்தார்கள். ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கிறாயே. எங்கள் தந்தை அபிரகாமை விட நீ பெரியவனாம். அபிரகாம் இறந்தார், இறைவாக்கினரும் இறந்தனர், நீ யாரும் நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துவர் என் தந்தையே, அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன். அவரை எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையை நான் கடைபிடிக்கிறேன். உங்கள் தந்தை அபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார். அதனை கண்டுபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யோதர்கள் யோசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ அபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவரிடம், அபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவர் மேல் கல்லெறிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோயிலிலிருந்து வெளியேறினார். இது வாழ்வுதலும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, குழந்தை இயேசுடைய பக்தர்களே, இந்த தவக்காலத்துடைய இந்த 5ஆம் ஆறு வியாழக்கிழமையிலே தாயாம் துறவையானது இந்த மார்ச் மாதத்துடைய இந்த 26ஆம் நாள் புனித ருஜர் என்ற புனிதரை நினைவு கூறுகிறது. இவர் புனித ஆசீர்வாத சபையிலே சேர்ந்து துறவியாக, குருவாக தன் வாழ்நாளிலே சிறப்பாக பணியை 8ஆம் நூற்றாண்டிலே ஆற்றுகின்றார். புனித கிரகோரியார் வெகு நெருக்கமாக நன்கு பழகி நண்பராக இருந்து இவரை ஆன்மீக பாதையை வழிநடத்துகின்றார். மிகவும் எளிமையானவர். புனித ருஜர் ஜபத்திலும் தவத்திலும் மேன்மை மிக்கவர். தன் வாழ்நாள் முழுமையை ஏழைகளுக்கென்றே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். ஏறக்குறைய அந்த 8-9 நூற்றாண்டுகளிலே பல மாற்றங்கள் துறவிகளை கொண்டு வந்தவர் புனித ருஜர். இவருடைய இந்த ஜப வாழ்வு, அருள் வாழ்வு இன்றைய நம்ம தவக்காலத்திற்கு நம்ம ஒவ்வொருவருக்குமே முன்மாதிரியாக இவருடைய வாழ்வு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இன்றைய வாசகங்களை நாம் பார்க்கிற பொழுது தொடக்க புத்தகத்திலிருந்து முதல் வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அபிரகாமுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். இனி உன் பெயர் அபிரகாம் என்று மாறாக அபிரகாம் என நீ அழைக்கப்படுவாய். எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையாக்குகிறேன் என்று பல ஆசீர்வாதங்களை தலைமுறைந்தோறும் உனக்கு பின் வளரும் மன்னரோடும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். கடவுள் எப்பொழுதுமே இந்த உடன்படிக்கையை நினைவு கொள்கின்றார். மக்கள் எப்பொழுதுமே நீங்கள் என் கடவுள், நான் உங்கள் மக்கள் என்ற அந்த சீனாய் மலையிலே ஏற்படுத்திய அந்த உடன்படிக்கை, மோசே வழியாக கொடுத்த அந்த உறவு அபிரகாம் வழியாக இன்னும் சமூகத்திலே இன்னும் பல்வேறு மூதாதையர்கள் அபிரகாம், ஈசாக், யாக்கோபு, இவருடைய வழியாக அநேக நன்மைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். அந்த உடன்படிக்கை, அந்த உறவு வழியாக என் வார்த்தைகளை நீங்கள் செவிகொடுங்கள் இஸ்ராயேலே, நீ செவிகொடு கடவுளுடைய வார்த்தைக்கு, கடவுளுடைய கட்டளைகளுக்கு நீ பணிந்து நட. இதைத்தான் ஷமாய் என்று சொல்வார்கள். இந்த கிரேக்க லத்தீன் வார்த்தையிலே ஷமாய் என்றால் செவிகொடு இஸ்ராயேலே, நீ செவிகொடு கடவுளுடைய வார்த்தைக்கு நீ பணிந்து நட என்று. அதைத்தான் அவர்கள் மிகவும் கடைபிடித்தோடு இருந்தார்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே. இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே கூட பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு அருமையாக இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என்று குறிப்பிடுகின்றார். பாருங்கள், சாவு என்பது இந்த உலகத்தோடு முடிவதல்ல. இறப்பு என்பது கிறிஸ்தவ வாழ்வுடைய இறப்பு, இது முடிவதல்ல. மாறாக இறப்பை கடந்து வாழ்வு இருக்கிறது. அதைத்தான் இயேசு சொல்கிறார், வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என்று சொல்கின்றார். ஆக இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு நிலை வாழ்வை நோக்கிய பயணம். நாம் அனைவருமே கடந்து நிற்பவர்கள். மனிதன் என்றாலே ஒரு கடந்து நிற்கக்கூடியவர். தன் வாழ்க்கையினுடைய எல்லைகளை, தன்னுடைய வாழ்க்கையினுடைய பரிமாணங்களை எல்லாம் கடந்து நிற்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்கிறார். சாகவே மாட்டார் என்றால் இன்றைக்கு மனித இறப்பு அல்ல, மாறாக தன் வாழ்நாளிலே கடந்து அந்த நித்திய வாழ்வுக்கு, நிலை வாழ்வுக்கு நாம் ஒவ்வொருவரும் செல்வது. அதுதான் ஆண்டவர் சொல்ல, அறிந்து போகின்ற உணவுக்காக உழைக்க வேண்டாம், அழியாத அந்த உறவுக்கே, நம்முடைய விண்ணக வாழ்வுக்கே நாம் ஒவ்வொருவருமே நம் சொந்தக்காரர்கள். பவுலடியார் அருமையாக உலக உடலை சொல்வார், விண்ணகமே நமக்கு தாய்நாடு என்று சொல்வார். அது நாம் இங்கே இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்வார்.
அந்த அளவுக்கு கிறிஸ்தவ வாழ்வு என்பது இந்த உலகத்தோடு முடிவதில்லை. மாறாக என்றுமுள்ள வாழ்வு, நித்திய வாழ்வு, நிலை வாழ்வுக்காக நம்மை தயாரிக்க இந்த தவக்காலத்து 5ஆம் வாரத்தில் வியாழக்கிழமையிலே ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கிறார். புனித ரிச்சர்ட் இந்த உலகை கடந்து வாழ்ந்தார். அதுபோல் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய செயல்பாடுகளிலும் நாம் எத்தகைய ஒரு பண்போடு இருக்கிறோம். இயேசுவை பிரதிபலிப்பவர்களாக, இயேசு கொடுத்த அந்த மதிப்பீடுகளை வாழ்விப்பவர்களாக குழந்தை இயேசு இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்ற வியாழக்கிழமையிலே நீ என்னை மகிமை செய்ய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் போல குழந்தை இயேசுவை தேடி வருகின்ற அநேக பேர் குழந்தை இயேசுடத்தில் அன்பு அருளும் சமாதானம் நிச்சயம் கொடுப்பார் என்ற நம்பிக்கை இந்த தவக்காலத்திலே ஆண்டவருடைய அருள், இரக்க, மன்னிப்பு, புது வாழ்வை சிந்திப்பவர்களாக இயேசுவே எனக்கு வாழ்வு அந்த இறை வார்த்தையிலே இயேசுவே மீட்பர், இயேசுவே கற்பாரை, இயேசுவே எனக்கு ஆண்டவர், அவரே உயிருள்ள கடவுளின் மகன் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இறை வார்த்தையிலே நாம் என்றும் ஆளப்பட்டவர்களாக இருக்க ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு அழைக்கின்றார். அத்தை ஒரு இறை வார்த்தை உயிருள்ள வார்த்தையாக, ஜீவனுள்ள வார்த்தையாக, நலமளிக்கும் வார்த்தையாக, குணமளிக்கும் வார்த்தையாக, வாழ்வெடுக்கின்ற வார்த்தையாக நாம் எல்லோரும் பயன்பெற ஆண்டவரிடத்தில் இந்த நாளை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவே அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகின்றோம். உன்னுடைய இறை வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்ற இந்த ஒரு வாக்கு தத்தத்தை இந்த நாளிலே நாங்கள் சிந்திப்பவர்களாக, இறை வார்த்தை உயிருள்ளதாக, இறை வார்த்தை ஆற்றல் மிக்கதாக என்று எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நம்பிக்கை கொண்டு வாழ எங்களுக்கு தேவையான அருட்கொடைகளை இந்த யூடியூபில் ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் குழந்தை பாக்கியத்திற்காக, திருமணத்திற்காக, இன்னும் அரசு பொதுத்தொழில்களுடைய பிள்ளைகள், இன்னும் பல்வேறு குடும்ப தேவைகள், குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக ஒப்புக் கொடுக்கிற அநேகருடைய தேவைகளை இந்த நாளை கண்ணோக்கி குழந்தையை வழியாக நாங்கள் இன்னும் மையப்படுத்தக்கூடிய உள்ள பிள்ளைகளாக இருக்க தேவையான அருட்கொடைகளையும் வல்லமையும் கிருபையும் குணமளிக்கும் ஆற்றலையும் நோயாளிகள் நலம்பெற சுகம் பெற தேவையான நம்முடைய கிருபையும் புரியும்படி கிறிஸ்து வழியாமை மன்றாடுகிறோம். ஆமென்.